எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் கைடட் பிராக்டிஸ் டு ரிலீஸ் எனி நெகட்டிவ் எமோஷனல் பிளாக்கேஜஸ். ஸோ இந்த டாபிக்கை நான் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப நெகட்டிவ் எமோஷனல் பிளாக்கேஜில் தவிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எமோஷனல் பிளாக்கேஜ் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னைக்கோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். உங்கள் ஆஃபீஸில் உங்கள் கொலீக் கூட ஒரு சண்டை நடந்திருக்கும். உங்கள் பாஸ் கூட ஒரு சண்டை நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மாமியார் மருமகள் சண்டை ஒரு 25 வருஷத்துக்கு மேலே நடந்திருக்கும். ஒரு கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். எதனா ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அது என்னைக்கோ நடந்திருக்கும். அது இன்னைக்கு நீங்கள் நினச்சி பார்த்தாலுமே உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே பீறிக்கிட்டு வருது இல்லையா, அந்த எமோஷன்ஸ். இதெல்லாம் தான் வந்து அதான் நெகட்டிவ் எமோஷன்ஸ். ஸோ அந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் அந்த சம்பவத்தை நினைக்கும் பொழுது உள்ளுக்குள்ளேருந்து ஏற்படுற ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு தனிமையான ஒரு ஃபீலிங், ஒரு குற்ற உணர்ச்சியான ஃபீலிங், ஒரு மனசோர்வு, இதெல்லாம் தாங்க எமோஷன்ஸ். இது வந்து நமக்குள்ளேயே இருக்கு. நாள்பட அது ஒரு பெரிய வியாதியாவோ எல்லா பிரச்சனையாகவும் மாறிடுது. சரிங்க. சரி, இந்த டாபிக்கை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டு தான் இருக்கு. சில பேருக்கு ஆரோக்கியத்தில் அந்த மாதிரியான எமோஷன்ஸ் வெளியே வந்துட்டு இருக்கு. சில பேருக்கு வந்து உறவுகளால் ஒய்ஃப் கூட பிரச்சனை, ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை, சொந்தக்காரங்க கூட பிரச்சனை, இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் மூலயமாவும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நிறைய எமோஷன்ஸ் வெளியே வெளியே வந்து அவங்கள வாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ வேலையில் பார்த்தீங்கன்னா, வேலையில் பாஸ் எதனா திட்டிருப்பாங்க. ஆஃபீஸில் போனாலே ஒரே பிரச்சனைடா, என்ன எல்லாமே ஒரே பாலிடிக்ஸ், எல்லாமே வந்து என்னை முன்னேற விட மாட்றாங்க, அப்படி இப்படின்ட்டு நீங்கள் நினைக்கும் போது ஏற்படுகிற எமோஷன்ஸ். பண விஷயத்தில் வர எமோஷன்ஸ். பணம் கொடுத்துருப்பீங்க, வாங்கியிருக்க முடியாது. பணம் வாங்கியிருப்பீங்க, திருப்பி கொடுக்க முடியாது. அதை நினைக்கும் போது ஏற்படுகிற அந்த மன வலி, அந்த நேரத்தில் ஏற்படுகிற எமோஷன்ஸ், இது எல்லாமே ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான டெக்னிக் தான் இந்த டெக்னிக்கு. இந்த ஏன்ஷியன்ட் ஹீலிங் டெக்னிக், பழங்கால ஒரு குணப்படுத்துகிற முறை. இதை வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேர் எஃபெக்டிவாக பண்ணி நிறைய பெரிய பெரிய ரிசல்ட் எடுத்திருக்காங்க. இந்த வீடியோட முயற்சியே உங்களுக்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய எமோஷன்ஸ் இருந்ததுன்னா, இப்போ நம்ம ஹீலிங் ஒரு 5 நிமிஷம் தாங்க இருக்கும். அதை நீங்கள் பண்ணும் பொழுது அது அப்படியே உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு வெளியே போயிடும். ஸோ இது என்னுடைய ப்ராமிஸ். ஸோ வீடியோவை கடைசி வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் நம்ம அப்படியே விட 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புலேயே தேங்கி இருந்து பல வியாதிகளாக கொண்டு போவோம். ஒரு சினிமாவுக்கு போவீங்க, உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்காக எங்கன்னா போயிருப்பீங்க, அங்கேயும் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியாது. இந்த எமோஷன்ஸ் உங்களை அறியாமலே உள்ள வேலை செஞ்சுட்ருக்கோம். உங்களை அப்படியே தின்னுக்கிட்டே இருக்கும். உங்களால் ஃப்ரீயாக ஒரு என்ஜாய் பண்ணவே முடியாது. காரணம் என்னென்னா, இந்த எமோஷனல் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்களை வந்து பாடாப்படுத்திட்டு இருக்கோம். சில பேருக்கெல்லாம் வந்து எதுக்காக நான் ஒரு மாதிரியாக இருக்கேன், அப்செட்டாக இருக்கேன்னே தெரியாது. ஆனால் வந்து எல்லாமே இருக்கும். பட் ஒரு அப்செட்டாகவே இருக்கேன், ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஓவர் ஆயிட்டு சூசைடல் தாட்ஸ் வரலாம்லாம் போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த எமோஷனோடைய பெரிய பெரிய வந்து ரிசல்ட். ஸோ இதை நம்ம அப்பப்போ நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களை வந்து எடுத்துட்டிங்கன்னா உங்கள் லைஃபே வேற மாதிரியாக மாறிடும். இதை இந்த ஒரு அற்புதமான ஒரு வழிக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு தேடுதல் தான் இந்த வீடியோ. கடைசி வரலாம் திருப்பி 1 செகண்ட் சொல்கிறேன் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பயனடைஞ்சிருங்க. என்னுடைய பெயர் வந்து டெல்லி பாபு சம்பந்தம். நான் வந்து இப்போ ஒரு டெல்லி பாபு சம்பந்தம் அகாடமின்னு வச்சுட்டு இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கும் இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கிளாஸ் அப்படின்னு போடுங்க. அதில் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஸோ நம்ம பேசுகிறத விட்டுட்டு இப்போ நம்ம ஹீலிங் ப்ரோக்ராமுக்கு போயிடுவோம் ஸ்ட்ரெயிட்டாகவே. அப்போ தான் நான் சொல்கிறது வந்து உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயத்தில் நம்மளை மனசில் வச்சுக்கணும். நம்பர் 1, ஸோ என்ன விஷயம் நம்மளை வந்து எந்த பிரச்சனை, எந்த சம்பவம் ஒரு எதனா ஒரு பிரச்சனையை எடுங்க. அது நினைக்கும் பொழுது என்ன மாதிரியான எமோஷன்ஸ் கிரியேட் ஆகுது. உதாரணத்துக்கு ஒரு வருத்தம், ஒரு பயம், ஒரு வெறுப்பு, ஒரு சோகம், ஒரு குற்ற உணர்ச்சி, என்ன உங்கள் மனசில் தோணுதோ அந்த எமோஷனை எடுங்க. அது மனசுலேருந்து கொண்டு வாங்க. அந்த எமோஷனோடைய இன்டென்சிட்டி இன் த சென்ஸ், இப்போ 1லேருந்து 10 ஒரு ரேஞ்ச் வச்சுப்போம். 1ன்றது கம்மி, 10ன்றது ரொம்ப ஹையஸ்டான லெவலில் இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்க, நினைக்கும்போது அதிகமாக இருக்குது, ரொம்ப ஓவராக இருக்குன்னா 8 வச்சுங்க.
கண்ட்ரோலே பண்ண முடியல 9 சூசைட் போற அந்த மாதிரி தாட் போச்சுன்னா 10 வரை நீங்க வச்சுக்கலாம். இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப சிவியரா இருக்குன்னா 8, 9 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராக்டிஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அது என்ன இன்டென்சிட்டி எந்த ரேஞ்சில் இருந்து இப்போ 9ல இருந்து எங்கே வந்திருக்குன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிப்பீங்க கடைசியாக. சரிங்களா? ஸோ இது கூட நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன எமோஷன், அதோட இன்டென்சிட்டி. தேர்ட் வந்து என்னன்னா, அது எத்தனை காலமாக உங்களுக்கு இருக்கு? 2 நாளாக இருக்கா, 2 மாசமா இருக்கா, 2 வருஷமா இருக்கா, 20 வருஷமா இருக்கா, அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா அப்போதான் நீங்கள் பண்ணுறது வந்து பயனுள்ளதா கரெக்டாக இருக்கா அப்படின்றது உங்களுக்கே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்காக தான். சரி, இப்போ நம்ம ப்ரோக்ராம்க்கு போக போகிறோம், ஹீலிங்க்கு போக போகிறோம். ஹீலிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லோருமே நல்லா கண்ணை மூடிட்டு நல்லா மூச்சை நல்லா 2 தடவை இழுத்து விடுங்க. மூச்சு வெளிவிடும் பொழுது உங்களுக்குள்ள இருக்க நெகட்டிவிட்டி எல்லாமே வெளியே போகிற மாதிரி நினச்சிட்டு வெளியே விடுங்க. ஸோ எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இப்போ நான் சொல்கிறத திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. நான் என்னுடைய இந்த மனச்சோர்வுகளுக்கு முழு பொறுப்பேற்கிறேன். நான் என்னுடைய கவலைகளுக்கு முழு பொறுப்பேற்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையின் இந்த நிலைமைக்கு நானே முழு பொறுப்பேற்கிறேன். நான் இதற்காக மற்றவரை குறை கூறப் போவதில்லை. என் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்ளாததற்காக நான் வருந்துகிறேன். என் வாழ்க்கையை குறித்து வேதனை அடைந்ததற்காக வருந்துகிறேன். மேலும் இந்த வேதனையிலிருந்து என்னை வெளியேற்றிக் கொள்ள திறமைகளை வளர்த்து கொள்ளாததற்காக என்னை மன்னிக்கவும். தேவையற்ற சிந்தனைகளை மனதில் போட்டு மனதை குழப்பி என் அமைதியை கெடுத்ததற்காக என்னை மன்னிக்கவும். நான் என்னை நம்பாமலும் இந்த பிரபஞ்சத்தை நம்பாமலும் இருந்ததற்காக என்னை மன்னிக்கவும். என்னுடைய மனச்சோர்வுகள் என்னை விட்டு மெல்ல மெல்ல வெளியேறுவதை என்னால் உணர முடிகிறது. என்னுடைய அமைதியை என்னால் உணர முடிகிறது. அதற்காக உனக்கு நன்றி. என்னுடைய இந்த அறிவு கண்ணை திறந்ததற்காக உனக்கு நன்றி. நான் இப்பொழுது எதையும் தாங்க முடியும், எதையும் சந்திக்க முடியும் என்ற நம்பிக்கை தந்ததற்காக நன்றி. என் வாழ்க்கையை குறித்த என்னுடைய பயம் என்னை விட்டு மெல்ல மெல்ல வெளியேறுவதை உணர முடிகிறது. அதற்காக உனக்கு நன்றி. என்னுடைய தன்னம்பிக்கையை வளர்த்ததற்காக நன்றி. என் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றியதற்காக நான் உன்னை நேசிக்கிறேன். என்னுடைய தன்னம்பிக்கையை உயர்த்தியதற்காக நான் உன்னை நேசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் புத்துணர்ச்சியை தந்ததற்காக நான் உன்னை நேசிக்கிறேன். பிரபஞ்சமே, நான் உன்னிடம் சரணாகதி அடைந்து விட்டேன். இனி இதற்கும் நான் பயப்படப் போவதில்லை. நான் உன்னிடம் சரணாகதி அடைந்து விட்டேன். இப்பொழுது முழுமையாக உணர்கிறேன். இப்பொழுது மிகவும் லேசாக உணர்கிறேன். என் வாழ்க்கையை குறித்த பயங்கள் அனைத்தும் என்னை விட்டு விலகியதற்கு நன்றி.
I am sorry. Please forgive me. Thank you. I love you. மூச்சு நல்லா இழுத்துடுங்க. ஓகே, எல்லா ஹீலிங் முடிச்சிட்டிங்க. நேற்று என்ன சாப்பிட்டீங்க? திஸ் இஸ் ஃபார் அ பேட்டர்ன் இன்டரப்ஷன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த இன்சிடென்ட் சம்பவம் நடந்தது இல்லையா, அதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இமேஜின் பண்ணும்பொழுது ஏற்கனவே இருந்த அந்த இன்டென்சிட்டி ஃபஸ்ட் 9ல் இருந்தது, 8ல் இருந்தது, 7ல் இருந்தது, இப்போ அதே இடத்துல இருக்கா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ என்ன லெவலில் இறங்கி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ சப்போஸ் ஒரு 4, 5, 6 அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெப் டவுன் ஆயிருந்ததுன்னா நீங்கள் இன்னொரு தடவையும் பண்ணலாம். செகண்ட் டைம் இதை பண்ணுங்கள். பண்ணும்போது 0 வரவரெல்லாம் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களை அந்த எமோஷன்ஸ் எதுவுமே பாதிக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோரோவர் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து லைவ் வீடியோ பண்ணலான்ட்டு ஒரு இதில் பார்க்கும்பொழுது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மினிமம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 900 க்ராஸ் பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஸோ இன்னொரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சவங்க எல்லாருமே லைக் போடுங்க. ஸோ உங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் இந்த எமோஷனல் ப்ராப்ளம்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய வாழ்க்கை மாறினாலும் அதனுடைய புண்ணியம் பலனும் உங்களுக்கும் கிடைக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த செக்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன நீங்கள் உங்களுடைய எமோஷனாக மாறி இருக்கு, எந்த எமோஷன் உங்களுக்கு இருந்தது, அது எந்த லெவலில் இருந்தது, எவ்வளோ கம்மியாச்சு, எத்தனை வருஷமாக இருந்தது, இதை நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய வீடியோ இது மாதிரி போடுறதுக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து அடையும். ஸோ தயவுசெய்து அதையும் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்காக நன்றி. இந்த வீடியோவை மற்ற எது வந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கிளாஸை பற்றி எதனால் தெரிஞ்சுக்கணும் அகைன் இதனுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த நம்பரில் கிளாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். உங்களுக்கு 1 டே ஃப்ரீ கிளாஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இன்னொரு கிளாஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்புறம் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ. வணக்கம்.